ஹலோ கைஸ், ஜோடி ஆல்ரெடியில் பார்த்தீங்கன்னா போன வீக் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எலிமினேஷன் சொன்னாங்கல்ல சாண்டி மாஸ்டர். அதே மாதிரி இந்த வீக்கும் வந்து டபுள் எலிமினேஷன் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து சூப்பராக ஆடிருந்தாங்க. விச் மீன்ஸ் சஞ்சய் அண்ட் ஆதிராவாக இருக்கட்டும், பீட்ரிக்ஸ் அண்ட் அக்ஷிதா நல்லா இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ். அவங்க யூஸ் பண்ண ப்ராப்பும் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், கொஞ்சம் இல்லை ஃபுல்லாகவே டிஃபிகல்ட்டு தான். பட் அவங்க 2 பேர் போனது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அவங்க ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்கன்னா, போன வீக்கோட மார்க்ஸை இது பண்ணி தான் நாங்கள் இந்த வீக் வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ 3 பேர் நின்னாங்க. அதில் ஒருத்தர் வந்து வரதா மாஸ்டர் இம்யூனிட்டி ஷீல்டு வச்சுருக்கிறதால குருநாத் அண்ட் அந்த பொண்ணு வந்து சேவ் ஆகிட்டாங்க. இவங்க 2 பேரை விட அந்த பொண்ணோட அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் கொஞ்சம் லோவாக இருந்துச்சு. மேபி கத்தி குத்துலாம் வச்சுருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக போயிருப்பாங்க. ஸோ மீதி இவங்க 2 பேர் தான் இருக்கிறதால டபுள் எலிமினேஷன்றதால அப்படியே எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அந்த வைல்ட் கார்டு வருவாங்கல்ல, ஸோ அப்போ யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டாப் ஜோடி வந்து நம்ம அந்த மூன் பர்ஃபார்மன்ஸ் தான். அது வந்து வேறு லெவல் இருந்துச்சு. இப்போ கூட அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. விச் மீன்ஸ் ரிப்பீட் மோடில் பார்த்துட்டே இருக்கலாமான்னு தோணுது. அந்த மூன் பர்ஃபார்மன்ஸ் அனன்யா அண்ட் கௌரி சங்கர் பண்ணது சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி டாப் ஜோடியில் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ நைஸ். ஓகே கைஸ், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.